ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு 3D பேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை வழிநடத்துகிற துடிக்கிற முக்கிய அரசியல் தலைவர்கள் என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எந்த ஊர் அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். இதில் பலரோட படிப்பு உங்களே ஆச்சரியத்தை கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்களோட ஊர் சென்னை. படிப்பு அப்படின்னா, இவர் தனது பள்ளி படிப்பை மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பள்ளியில் முடித்தார். பிறகு சென்னை மாநில கல்லூரியில் பிரசிடென்சி காலேஜ் வரலாறு பாடப்பிரிவின் இளங்கலை பட்டம் பெற்றார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவங்களோட ஊர் சேலம் மாவட்டம், எடப்பாடி சிலுவம்பாளையம். படிப்பு, இவர் ஈரோடு ஸ்ரீ வாசவி கல்லூரியில் விலங்கியல் பிரிவில் இளங்கலை அறிவியல் படித்தார். ஆனால் முழுமையாக பட்டத்தை முடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த அரசியலில் உயர்ந்தவர் என்ற தகவலை சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரு கே. அண்ணாமலை. ஊர் கரூர் சின்னதாராபுரம். படிப்பு, இவர் ஒரு மிகச் சிறந்த கல்வியாளர். கோயம்புத்தூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தார். பிறகு இந்தியாவின் மிக உயரிய மேலாண்மை நிறுவனம் IIM லக்னோவில் MBA முடித்தார். அதன் பிறகு IPS அதிகாரியாகவும் பணியாற்றினார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரு சீமான் அவர்கள். ஊர் சிவகங்கை, இளையங்குடி. படிப்பு, இவர் தனது ஊரிலே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இளங்கலை பட்டம் பெற்றவர். சினிமா துறையில் இயக்குனராக இருந்தபோது இப்போது அரசியலில் தீவிரமாக இருக்கிறார் என்பதை சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவங்களோட ஊர் சென்னை. படிப்பு, இவர் சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றவர். இப்பொழுது அரசியலில் களம் இறங்கியிருப்பதால் இவரை பற்றி தகவல் மக்களிடம் அதிக வரவேற்பு பெறும். என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இவர்களின் யாருடைய படிப்பு உங்களை வியக்க வைத்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.